எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் இங்கே சௌக்கியம். நான் இப்போ சென்னை ஆத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் சவுகார்பேட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். கிளம்பியாச்சு, வந்தோம், லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சரி சவுகார்பேட் பார்த்துட்டு வரலாம், அதை முழுதும் காட்டலாமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். போகும்போது காட்டுறேன், நான் சவுகார்பேட்டில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, எங்கள் ஆத்து வாசலில் பிள்ளையார் வச்சு எங்கள் அக்கா எப்போவும் பூஜை பண்ணுவா. பிள்ளையார் வச்சுருக்கா பாருங்க, செடி பிள்ளையார். போகலாம். பிள்ளையார் கோவில் இருக்கு. இது ஃபுல்லாக பார்க்கு, வாக் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கேயும் சூப்பராக இருக்கும். மதர் தெரசா பார்க் இருக்குது பக்கத்துலேயே. செம்பருத்தி செடி எங்கள் அக்கா வச்சா மாமியார் வச்சுட்டு பூக்க ஆரம்பிக்கிறது. டெய்லி பூ வைப்போம். எங்கள் அக்கா கடிச்சு டெய்லி சாமிக்கு பூ வைப்பா, டெய்லி தண்ணி ஊற்றுவா. அடுத்தது அங்கே எங்கள் பெரிய பையன் வச்சுருக்கான் செடி. இதுவா காஞ்சே போச்சு. செடி தான் பெரிய பையன் வச்சான். இந்த செடி மாங்காய் செடி, அப்புறம் கருவேப்பிலை செடி, அப்புறம் மல்லிகைப்பூ செடி, இதெல்லாம் பெரிய பையன் வச்சுருக்கான். ஆனால் பூக்க ஆரம்பிக்கல. செம்பருத்தி மட்டும் டெய்லி பூக்கிறது. டெய்லி எங்கள் அக்கா பிரித்து சாமி பிரிச்சுடுவா. எங்கள் அக்கா ஒரு சாமி பயிற்சி, அதனால டெய்லி சாமி கோலம் போடுவா. அந்த கோலத்தில் புள்ளி வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு கோலத்துக்கு பூஜை பண்ணுவா. அப்படி எங்கள் அக்கா அந்த மாதிரி ஒரு சாமி பூஜை பைத்தியம். ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் தாம்பரம் ஸ்டேஷன் வரைக்கும். லோக்கல் ட்ரெயினில் போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்து மெட்ரோவில் போனதில்லை சென்னையில்ன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் போகலான்னு சொன்னேன். சரி வா மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரத்துலேருந்து லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு அப்புறம் ஏர்போர்ட் மெட்ரோவில் போய் நாங்கள் சென்ட்ரல் போனோம். ஸோ ஆட்டோ வந்துடுது. என்ன இதை ஷூட் பண்ணுறது யார் தெரியுமா? என் பொண்ணு தான், பெரிய பொண்ணு. அவள் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா. ஸோ அவள் தான் ஷூட் பண்ணுறா, சூப்பராக பண்ணுறா. எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் அவள் தான் எனக்கு பண்ண போகிறா. எல்லா விலாகும் அவள் தான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. சரிப்பா, நம்ம இப்போது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். நான் கண்டிப்பாக சவுகார்பேட் போகவே இருக்கவே மாட்டேன். சவுகார்பேட் என்னோடய ஃபேவரட் பிளேஸ். எப்போ வந்தாலும் ஒரு டைம் போயிட்டு வந்துடுவேன், ஷார்ட் பீரியடாக இருந்தால் கூட. ஸோ இப்போது ஸ்டேஷன் நோக்கி போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் சவுகார்பேட்டில் நிறையா ஷாப்பிங் கூட பண்ண வேண்டியது இருக்குது. அவளுக்கு காலேஜ் கல்ச்சுரல், அதனால அவள் மெயினாக சாரீ வாங்கிறதுக்காக தான் போகிறோம். ஸோ அவளுக்கு வாங்கிட்டு எனக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம் தான் வாங்க போகிறேன். பெருசாக இந்த டைம் பர்ச்சேஸ் இல்லை. நான் மட்டும் வந்திருக்கிறதுனால வெயிட் எடுத்துன்னு போக முடியாது. அதனால் எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகலாம். மெயினாக சாட் சாப்பிட்றதுக்கு தான் அங்கே போகிறது. அங்கே போய் நாங்கள் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் ஒன்று இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். பார்க்கலாம். பாருங்க, தாம்பரம் ஸ்டேஷன் வந்துட்டு இறங்கிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு லோக்கல் ட்ரெயினில் போகணும். இறங்க போகிறோம். பாருங்க, ட்ரெயின் வந்துடுது. டிக்கெட் வாங்கியாச்சு. ட்ரெயினில் போயிட்டு ஹாப்பியாக. ஆனால் வெயில் தான் சென்னையில் செம்மையாக இருக்குது. ஹைதராபாத்தில் கூட இருக்குது. நாங்கள் வெளியில் போகிறதில்ல, அதனால் அவ்வளோ பெருசாக தெரியறதில்ல. ஆனால் இங்கே வந்தோடனே வெளில போகிறோமா, ஃபுல்லு வெயிலாக இருக்குது. நாங்கள் அங்கேருந்து ட்ரெயினில் இறங்கிட்டு ஏர்போர்ட் மெட்ரோ வந்துவிட்டோம். ஸோ ஏர்போர்ட் மெட்ரோவில் நாங்கள் மெட்ரோவில் போகிறோம். டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். போயிட்டு ட்ரெயின் நாங்கள் போகிறதுக்கு கரெக்டாக ரெடியாக வந்துடுது. ட்ரெயினும் வெயிட் பண்ணல நாங்கள். அதை பாருங்கள், ரெடியாக இருக்குது. ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஆனால் நாங்கள் போகிற டைமுக்கு காலியாக தான் இருந்தது, ஒன்றும் ரஷ் இல்லை.
ஸோ ஏறியாச்சு, ட்ரெயின்லேயும் ஏறி போயிட்டுருக்கோம். சென்டரில் இறங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி சவுகார்பேட் போயிடுவோம். சவுகார்பேட் போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாட் மாதிரி, ஏன்னா சீக்கிரமாக சாப்பிட்டோம், ஏதாவது சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துடுவோம். 6 o'clock வந்துடணும். ஏன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷனுக்கு வேறு போக வேண்டியது, ஸோ அதுக்கும் போக வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக முடிச்சுட்டு வந்துடுவோம். இறங்கியாச்சு, சென்ட்ரல் வந்துட்டு சென்ட்ரல் வந்து இறங்கி நாங்கள் போகணும். வெளியில் ஆட்டோ வச்சு சென்ட்ரல் போயிடுவோம், சவுகார்பேட் போயிடுவோம். சவுகார்பேட்டில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோங்கிறத உங்ககிட்ட ஒன்றா காட்டுறேன். நான் இறங்கி இங்கே போனோம். நல்லா இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இன்னொன்று டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல, இங்கே எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கு. சென்ட்ரல் வந்துடுத்து. சென்ட்ரல் வந்தோடனே நாங்கள் ஆட்டோ பிடிச்சி மெயின் ரோட்டில் போய் இறங்கிடுவோம். உள்ளே நடந்து தான் போகணும், உள்ளே போகிறது ஆட்டோ கஷ்டங்கிறதுனால. அங்கே மெயினாக நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நாங்கள் போகிற வழியில் எங்கள் ஆத்துக்கார் படித்த ஸ்கூல் இருக்குது. எங்கள் ஆத்துக்கார், எங்கள் மாமனார்லாம் சவுகார்பேட்டில் தான் பிறந்து வளர்ந்து எல்லோரும் அங்கே தான் இருந்தால் படித்ததெல்லாம். ஸோ எங்கள் ஆத்துக்காரர், எங்கள் ஆற்றுல எங்கள் அக்கா, எங்கள் பாவா எல்லாம் படித்த ஸ்கூல் அதுதான். இது பாருங்க, இதுதான் எங்கள் ஆத்துக்கார் படித்த ஸ்கூல், ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஸ்கூல். எங்கள் ஆத்துக்கார் +2 வரைக்கும் படித்த ஸ்கூல். அந்த வழியாக தான் நடந்து போனோம். அடுத்தது ஷாப்பிங் பண்ண வந்துட்டோம் நாங்கள். சாரீ அவளுக்காக நான் வாங்கிக்கல, சாரீ எங்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ நான் சாரீ வாங்கலை, அவளுக்காக தான் வாங்கினேன். ஸ்வேதாக்காக தான் அந்த சாரீ. அவள் வந்து சாரீ செலக்ட் பண்ணிட்டா. நிறையா பார்த்தோம், அவளுக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சாரியை அவள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கா. இந்த மாடல் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்புறம் ஃபைனலாக இந்த சாரீ பிடிச்சிட்டு இதை வாங்கி பில் பண்ணின்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடந்து போய் நாங்கள் சாட் சாப்பிடணும். பசிச்சு எங்களுக்கு சீக்கிரமாக இப்போ 10 o'clock லஞ்ச் முடிச்சதுனால நாங்கள் வந்து ஏதாவது சாட் சாப்பிட போனோம். நாங்கள் ஒரு சூப்பர் கடைக்கு போனோம். சோனு மோனுன்னு ஒரு ஷாப்பு, ஷாட் சென்டர். அங்கே அம்மா பொண்ணு தான் பண்ணுறா, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் அங்கே போய் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் அங்கே தான் போனோம். நாங்கள் ஆக்சுவலி இங்கே முன்னாடியே சாப்பிட்ருவோம், இங்கே அந்த சைடு போனதுனால நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பானிபூரி, பஃப்பு இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அந்த சைடு சவுகார்பேட் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பில் போய் சாப்பிட்டு பாருங்கள். இங்கே வந்து அப்புறம் கரும்பு ஜூஸும் குடித்தோம். கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அந்த சோனு மோனு ஷாப் நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக சவுகார்பேட் போனீங்கன்னா அந்த ஷாப்பில் போய் சாப்பிட்டு பாருங்கள். எங்கே இருக்குது அந்த ஷாப்புங்கிறதெல்லாம் நான் அதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போது அங்கே ஏகாம்பரேஸ்வர் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது இங்கே தான் ஏகாம்பரேஸ்வர் கோவில் அங்கே இருக்குது. ஸோ ஏகாம்பரேஸ்வர் கோவிலில் இப்போ உற்சவம் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி யானை வாகனம் தம்பி தான் பண்ணுறாங்க எடுத்து. ஸோ யானை வாகனம் கோவிலில் போய் எல்லோரும் ஒரு டைம் விசிட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். உற்சவம் சூப்பராக நடந்துட்டுருக்கு இப்போ உற்சவம் எல்லாமே. என்னால் தான் பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் ஊருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் எல்லோரும் போய் கோவிலில் பாருங்கள், உற்சவம் சூப்பராக நடக்கிறது கோவிலில். யானை வாகனம் தம்பி தான் அன்றைக்கி பண்ணுறான், பாலாஜின்னு சொல்லிட்டு. ஸோ போய் பாருங்க அன்றைக்கி கண்டிப்பாக. இந்த ஷாப் தான் நான் சொன்னேன். இது எங்கே இருக்குன்னா சோனு மோனு சின்னநாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பானி அவ்வளோ சூப்பராக இருந்தது. பானியும் அந்த பூரி வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பிளேட் சாப்பிட்லான்னா மீதியெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணுமேங்கிறதுனால நாங்கள் எல்லாமே ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணி நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணணுங்கிறதுனால. அடுத்தது பஃப்பு, அது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பஃப்பு ஃப்ரெஷ்ஷாக கண்ணு முன்னாடி க்ரீன் சட்னிலாம் போட்டு இவ்வளோ க்ரன்ச்சியாக கடிக்கச்சேவே அந்த கிறிஸ்பி அவங்களுக்கு கேட்டிருக்கும். இவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் க்ரன்ச்சியாக இருந்தது. ஸோ அது கூட சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாக்லேட் ரோல், வெண்ணிலா ரோல் இதெல்லாமே சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.
அப்புறம் அந்த பிளேஸ் கூட ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக, ரொம்ப ஹைஜீனாக, ரொம்ப சூப்பராக போட்டு தரா. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இது எப்போவுமே வந்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் சவுகார்பேட்லேயே அங்கேயே சாப்பிட்டுடுவோம். இங்கே வந்ததுனால டேஸ்ட் பண்ணோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். స్పాంజీ అది అలా చేసి చిట్టి. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் ரோல் கூட வாங்கியிருக்கோம். அது வெண்ணிலா வாங்கி நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால சாக்லேட் வாங்கியிருக்கோம். டேஸ்ட் பண்ணியிருக்கோம். பியூர் வெஜ் இல்லை, இது பியூர் வெஜ். யாராவது சாப்பிட்றேன்னு நினச்சிட்டோம்னா இந்த ஷாப் எங்கே இருக்குது? సోను మోను சின்ன నాయకన్ స్ట్రీట్. சின்ன எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல் பியூர் வெஜிடேரியன் தான். அங்கே நல்லா சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். పానీపూరి, సోను మోను పానీపూరి, యమ్మీ అండ్ టేస్టీ, ప్యూర్ పుదీనా వాటర్, नो प्रिजर्वेटिव्स, नो कलर्स. क्या क्या है आपके पास? पानी पूरी, चीज़ पूरी, चीज़ पफ, वेज पफ, ग्रिल सैंडविच, टोस्ट सैंडविच, सेव पूरी, चीज़ पूरी, मुर्ग सैंडविच, ग्रिल सैंडविच, कांकड़ा सैंडविच, दही पूरी, सेव पूरी, लॉट्स ऑफ यम्मी सैंडविच. बेकरी भी है ना आपके पास? क्या क्या है उसमें? बेकरी में है चॉकलेट केक, वनीला, वंडर रोल, चॉकलेट रोल, ब्लैक फॉरेस्ट, यम्मी एंड टेस्टी, स्ट्रॉबेरी, डबल डेकर, 2 केक in 1, टेस्ट, वनीला, अंदर केक, सोम पापड़ी and handmade sevi charts. Full, this all homemade only, everything. So what's your favorite? Which will you recommend for us? Puff, dahi puri, grill sandwich, cheese sandwich. Sure. Yes, you can visit here and have not only snacks, as a lunch also you can prefer here. Thank you so much. At least you can have 2-3 items at a time, and I think feel that we had lunch here. So at a time you can have 2-3 items. Yeah. Instead of that meal, you can have the 2-3 items full of veggies, cheese, mayonnaise, full veggies, pure, clean, hygiene. You can. நிஜமாவே நான் வந்து எனக்கு நிஜமாவே பஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பஃப் எப்போவுமே ரொம்ப சாப்பிடவே மாட்டேன். இந்த பஃப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் அவள்தான் ஸ்வேதா தான் அவள் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு வேண்டாம்னு நினச்சேன். அவள்தே வாங்கி நானே சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பஃப்பு. அதே மாதிரி கேக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக. பானிபூரி கூட ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் சாப்பிட்றதுனா இங்கே வந்து சாப்பிடுங்க. வரீங்களா? அங்கேருந்து முடிச்சுட்டு ரோகிணி ஃபேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே ஹோல்சேல், ரெண்ட்டு எல்லாமே இருக்கும், ரீட்டைல், ஹோல்சேல் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு 4 ஷாப் இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க. சவுகார்பேட்லேயே 4 ஷாப் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா விதமான ஜுவல்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரைடலுக்கு வந்து ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஓனாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறையா யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவங்களோடது. நான் போடணுங்கிறது இல்லை, நிறையா உங்களுக்கு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் இவங்களது. நீங்கள் போய் பார்த்துட்டு நமக்கு ப்ரைஸும் ரீசனபிளாக கொடுப்பாங்க. நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சேட்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக கோவிலில் வந்து தரிசனம். ஏன்னா
உற்சவனால தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ கோவிலில் உற்சவம் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் ஒரு டைம் கோவிலில் போய் பாருங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை யானை வாகனம் எங்கள் ஆற்றுல தான் பண்ணுறா, தம்பி தான் பண்ணுறான். ஸோ கண்டிப்பாக போய் கோவிலில் பார்த்துட்டு வாங்கோ. சூப்பராக இருக்குது. கோவிலும் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. எல்லோரும் கோவிலில் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நான் போன டைம் அன்டைமாக இருக்கிறதுனால என்னால் அம்பாலையும் சுவாமியையும் பார்க்க முடியல. மீதி சுவாமி கோவிலெல்லாம் பார்த்துட்டேன். பாய், தேங்க்யூ என் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.